ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி, ஜிடிக்கு சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நமக்கான டைமிங்கும் நெருங்கிக்கிட்டே இருக்குது. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் தான். ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ். ஒரு 2லிருந்து ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் இந்த டாபிக்லேருந்து கண்டிப்பா கேட்டுருவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரியா? சரி. நாம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான விஷயத்த பார்த்துட்டு போலாம். உண்மையில் கஷ்டங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. பயம்தான் நம்முடைய மனதை கலக்கி அறிவை மங்கச் செய்கிறது. சரியா? இது வந்து எதார்த்தமா எடுத்துக்காதீங்க. ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது, அந்த கஷ்டத்துக்காக யாரும் ரொம்ப சோர்ந்து போறதில்ல. அந்த கஷ்டத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பயத்தினால தான் எல்லாருமே ஒரு தடுமாறி போறது. ஸோ, எதுக்குமே பயப்படாதீங்க. நிச்சயமா உங்க எல்லாராலயும் ஜெயிக்க முடியும். வாங்க கிளாஸ்க்குள்ள போயிரலாம். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ்ல ட்ரெயின் சம்ம வச்சு நெறைய கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 2 ஃபார்முலாவ அப்ளை பண்ண தெரிஞ்சா போதும். எந்த சம் கேட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சரி. இன்னைக்கு நான் சொல்றேன், உடல்நிலை சரியில்ல அப்படிங்கிறதுனால தான் என்னால மொபைல்ல தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ, நான் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பண்ணுவேன். நீங்க புரிஞ்சுக்கங்க. சரியா? சரி. கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 ஃபார்முலா நல்லாவே தெரிஞ்சுக்கணும். சரியா? ரயிலின் வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஓகே? சரி. இது எப்படினாலும் குடுத்துட்டு போகட்டும். ஆனா இந்த இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, எந்த கணக்குனாலும் நீங்க செஞ்சிட முடியல. ஓகே? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர் திசை பயணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதிர் திசை பயணம்னா 2 ட்ரெயினும் ஆப்போசிட்ல வருது. 2 ட்ரெயின் தான் வரணும்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. ஒரு ட்ரெயினாவே இருக்கலாம். எதுனாலும் இருந்துட்டு போட்டும். சரியா? எதிர் திசை பயணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஸ்பீடு 1 பிளஸ் ஸ்பீடு 2 சரியா? எதிர் திசைனாலே ஸ்பீட ஆட் பண்ணிக்கங்க. ஈக்குவல் டூ L1 பிளஸ் L2. அது என்ன சார் L1 பிளஸ் L2 அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே சரியா? டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கங்க. ட்ரெயினோட லென்த்த டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பிளாட்ஃபார்மோட லென்த்தையும் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மாரி லென்த் மீட்டர்ல, கிலோமீட்டர்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பெரும்பாலும் மீட்டர்ல தான் இருக்கும். மீட்டர்ல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற சிம்பிள் கான்செப்டும் டிவைடட் பை டைம் சரியா? அவ்வளோதான். அதே ஒரே திசை பயணம். ஒரே திசை பயணம்னா சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே திசை பயணம்னா ஸ்பீட் 1 மைனஸ் ஸ்பீடு 2 ஈக்குவல் டூ L1 பிளஸ் L2 டிவைடட் பை டைம். 2த்துக்குமே ஃபார்முலா சேம் தான். ஆனா டைரக்ஷனை பொறுத்து ஸ்பீடுல மட்டும் பிளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகேவா? ஒரே டைரக்ஷனா இருந்துச்சுன்னா மைனஸ், 2ம் சேம் டைரக்ஷனா இருந்தா பிளஸ். ஓகே? போட்டுக்கிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கணக்க படிச்சிடலாம். ஓகே? ஒரு ரயிலின் நீளம் 150 மீட்டர். இது 3 வினாடிகளில் ரயிலின் திசையிலேயே 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு மனிதனை கடக்கிறது எனில் ரயிலின் வேகம் என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ கணக்கு இங்கிலீஷ்லையும் பார்த்துருங்க. த லென்த் ஆஃப் எ ட்ரெயின் இஸ் 150 மீட்டர் இன் 3 செகண்ட். இட் பாசஸ் எ மேன் டிராவலிங் அட் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் த ட்ரெயின். டிட்டர்மைன் த ட்ரெயின் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்களா? சரி. இப்போ நார்மலா யோசிங்களேன். நீங்களே நார்மலா யோசிங்க. ஒரு மனுஷன் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ட்ரெயின் எப்படி போதோ அதோட டைரக்ஷன்லேயே போறான். அப்போ சேம் டைரக்ஷன் அப்படின்னாலே நம்ம சார் ஃபார்முலா சொல்லியிருக்கிறாரு. S1 மைனஸ் S2 அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி. அப்போ ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 எதெல்லாம் குறிக்க போகுது? 1 மனுஷனுடைய வேகம். மனுஷனுக்குன்னு ஒரு வேகம் இருக்கு. அதை கொடுத்துட்டாங்க கணக்குலேயே 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு. அப்போ மனுஷனுக்கு வேகம் இருக்குன்னா, அப்ப ட்ரெயினுக்கும் வேகம் இருக்க தானே செய்ய போகுது. அது தெரியுமா? தெரியாது. அதத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி. அப்போ S1ங்கிறத நான் ட்ரெயின் ஸ்பீடா வச்சுக்கிறேன். சரியா? ஏன் சார் அத ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, என்னைக்குமே பெரிய ஸ்பீடு எது பெருசோ அத தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? ரயிலோட ஸ்பீடு தான் அதிகமா இருக்கும். ஸோ, S1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினோட ஸ்பீடு. S2ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபருடைய ஸ்பீடு 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரி. வேற என்னெல்லாம் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலாவ எழுதிக்கிட்டோம். S1 மைனஸ் S2 ஈக்குவல் டூ L1 பிளஸ் L2 டிவைடட் பை டைம் அப்படிங்கிறது சேம் டைரக்ஷன் சொன்னோனே இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிட்டோம். சரி. S1 தெரியாது ட்ரெயினோட ஸ்பீடு. S2ங்கிறது அந்த மனிதருடைய ஸ்பீடுன்னு தெரியும். L1 பிளஸ் L2 சொல்றீங்களா சார், இதுக்கு என்ன சார் போடணும்? என்னென்னதெல்லாம் லென்த்ல இருக்கோ அதெல்லாம் கூட்டிக்கங்க. சரியா? ட்ரெயினும் மனுஷனையும் தான் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ட்ரெயினுக்கு லென்த் உண்டு. மனுஷனுக்கு லென்த் உண்டா? கிடையவே கிடையாதுல்ல. மனுஷனுக்குன்னு சொல்றது ஹைட்ட தான் சொல்லுவோம். சரியா? இங்க மனிதனுடைய ஹைட்டே குடுக்கல. அது நமக்கு தேவையும் இல்ல. சரியா? என்னைக்குமே ட்ரெயினுக்கு லென்த் உண்டு. மனிதனுக்கு லென்த் கிடையாது. ஹைட் தான் உண்டு. ஸோ அத பத்தி மனுஷன் அப்படின்னாலே நமக்கு லென்த் கிடையாது. ஓகே. அப்ப L2 என்ன சார்? L2ங்கிறது 0 தான். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. டைம் 3 வினாடின்னு குடுத்துட்டாங்க. அப்படியே போட்டுறலாமா? அப்போ நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ஸ்பீடுங்கிறத
மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இதை கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்துறதுக்கு 18/5ஆல பெருக்கணும். சார் இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட? உங்களுக்கு இருக்கக்கூடியது என்னது? மீட்டர் பெர் செகண்ட். எம் ஃபார் மேல பெருசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்போ மீட்டர் பெர் செகண்ட் பெருக்கல் எம்னு வந்திருக்கா, ஸோ பெருக்கல் மேல பெருசு, அப்போ 18/5 5/18 18/5 தான் கன்ஃபியூஷன் ஆவீங்க. எம்னா மேல பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 18/5 அப்படின்னு போட்டிருப்பீங்க. பெருக்குனீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாறிடும். ஓகே, இப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? S1 வந்து எனக்கு தெரியாது, அதுதான் ட்ரெயினோட ஸ்பீடு. மைனஸ் S2ங்கிறது வந்து அந்த ஆளுடைய ஸ்பீடு 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஈக்குவல் டு, அடுத்து L1 பிளஸ் L2. L1ங்கிறது 150, L2ங்கிறது மனுஷனுக்கு வந்து லென்த் கிடையாது, ஸோ அது 0. ஸோ 150 பிளஸ் 0 150ன்னு கிடைச்சிருக்கும். டிவைடட் பை டைம் 3 வினாடிகள்னு சொல்லிட்டாங்க, 3ன்னு போட்டிருப்பீங்க. பெருக்கல் 18/5, ஏன்னா இது மீட்டர் பெர் செகண்ட். 150 டிவைடட் பை 3ங்கிறது மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கும். இதை கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றுறதுக்காண்டி 18/5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ அடி கொடுத்துருங்க. 150 3ஆல வகுத்துருந்தீங்கன்னா 50ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ 50 பெருக்கல் 18/5ன்னு இருந்திருக்கும். 5ஐயும் 50ஐயும் அடிச்சிங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? 10ன்னு கிடைச்சிருக்கும். சரியா? அப்போ 10 × 18 180ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ S1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 180 அப்படிங்கிற இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் கால்குலேஷன் தான், இதை நீங்களே போட்டு பார்த்தா கூட வந்துடும். இப்போ S1 தான் வேணும். S1 ஈக்குவல் டு -2 அங்கே போச்சுன்னா +2 ஆயிரும். 180 + 2 182 அப்படின்னு ஆயிரும். சரியா? அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 182 கிலோமீட்டர் போகும். சரியா? இந்த இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். பெரிய வித்தியாசமும் கிடையாது ஃபார்முலால. S1 மைனஸ் S2 S1 + S2 ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா தான். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாம். 257.5 மீட்டர் மற்றும் 272.5 மீட்டர் நீளமுடைய இரு ரயில்கள் எதிர் திசையில் 15.9 வினாடிகளில் ஒன்றை ஒன்று கடந்து செல்கிறது. இரு ரயில்களின் வேகங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? 2 trains of length 257.5 meter and 272.5 meter traveling in opposite direction crossed each other in 15.9 seconds. What is their speed approximate combined speed per hour? அதான் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணிட்டு ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்கனாலே சார் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்க. S1 + S2 ஈக்குவல் டு L1 + L2 டிவைடட் பை டைம். இந்த ஃபார்முலாவை எழுதிருவீங்க. S1 தெரியுமா? தெரியாது. S2 தெரியுமா? தெரியாது. ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் தான் கேட்டிருக்காங்க. இரு ரயில்களின் வேகங்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ S1ங்கிறது ஒரு ரயிலோட ஸ்பீடு, S2ங்கிறது இன்னொரு ஸ்பீடு. இந்த ரெண்டையும் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ரெண்டுத்தையும் கூட்டினா என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு L1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் என்னென்ன லென்த்லாம் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 257.5 மீட்டர் அப்படின்னு ஒரு ட்ரெயினோட லென்த்து. சரி, இன்னொரு ரெண்டு ட்ரெயின் சொல்லிட்டோம். அப்போ ரெண்டு ட்ரெயினுக்கும் லென்த் இருக்கும்ல. ஒன்று 257.5, இன்னொன்று 272.5. சரியா? ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டு டிவைடட் பை டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15.9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றுறதுக்கு 18/5ஆல பெருக்கணும். ஸோ இன்ட்டு 18/5ன்னு போட்டீங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதாவது 257.5ஐயும் 272.5ஐயும் கூட்டியிருந்தீங்கன்னா 530ன்னு கிடச்சிருக்கும். 530 டிவைடட் பை 15.9 பெருக்கல் 18/5 இதெல்லாம் அடி கொடுத்து சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 120ன்னு கிடச்சிருக்கும். ஸோ S1 + S2 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 120 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இவ்வளோதாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த 2 ஃபார்முலா சொன்னோம்ல, இந்த 2 ஃபார்முலாவையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் லென்த்து, அதுக்கப்புறம் என்னென்னா ஏதாவது ஒரு இதை கடந்து செல்லுது, ஒரு மின்விளக்கை கடந்து செல்கிறது, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நீங்களே யோசிங்க. ஹைட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையில்லை. லென்த்து எதுக்கெல்லாம் உண்டோ அந்த லென்த்தெல்லாம் கூட்டிக்கிடணும். டைரக்ஷனை மட்டும் பார்த்துக்கங்க. அவ்வளோதான். சிம்பிளாக இந்த ஒரு ஃபார்முலா 2 ஃபார்முலா போதும். இந்த 2 ஃபார்முலா வச்சு ட்ரெயின் சம் எதுக்குனாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ரைட்? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காம டாப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.